Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படினு கேட்டிங்கனா நம்ம யூஸ் பண்ற ஏசியை வந்து நான் ஒரு ஹாஃப் சர்வீஸ் மாதிரி சொல்லி தரேன். நம்ம இத வீட்லயே பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நான் சொல்ற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ஹாஃப் சர்வீஸ் பண்றோம்னா ஒரு 1 இயர் கழிச்சு நீங்க ஃபுல் சர்வீஸ் பண்ணிக்கலாம். சோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா எல்லாத்துக்குமே காமனா ஒரே மெத்தட் தான். நீங்க எந்த ஏசி யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை, இதே ப்ரொசீஜர் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஏசிக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்லேயே சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ஏசியோட கவரை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இழுக்கிற மாதிரி இருக்கும், இந்த சைடும் இருக்கும். ஸோ ரெண்டையும் சேம் டைம் இப்படி இழுங்க, ரிமூவ் ஆகிடும். ஃபுல்லாக மேலே தூக்குனிங்கன்னா அது வந்து கொஞ்சம் தூரத்தில் இப்படி நிற்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இதை நல்லா அப்படி மேலே தூக்கிட்டு இங்கே 2 கவர் இருக்கும். இதான் வந்து அந்த அழுக்கெலாம் ரிமூவ் பண்ணுற ஃபில்டர். இதை ஃபஸ்ட்டு இப்படி தூக்கிட்டு லைட்டாக அப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் லைட்டாக அப்படி தூக்கிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். இப்போ இந்த கவர் அப்படி வச்சிடலாம். இப்போ இந்த கவரை வந்து கழட்ட போகிறோம். ஸோ சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இப்படி லைட்டாக அந்த சைடு இழுத்திங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த சைடும் அந்த சைடும் 2 ஜாயிண்ட் இருக்கும். ஸோ அதே நீங்கள் வந்து இப்படி இழுத்திங்கன்னா கழண்டு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு விங்ஸ் வந்து எல்லா ஏசிலையும் இருக்கும். இந்த ஏசியில் இல்லை, அதனால் இந்த இடத்துல மாட்டியிருக்கும். இதை வந்து லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா எல்லாம் கலண்டு வந்துடும். ஸோ இதையும் கலட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக டூத் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இந்த ப்ரஷ் இருக்குது, நான் அதனால் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக இந்த ப்ரஷ்ஷில் தொட்டுட்டு இதை இப்படி லைட்டாக இந்த இடத்துல வச்சு இப்படி லைட்டாக கீழே மேலேயும் சுத்தம் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம சுத்தம் பண்ணால் தான் இந்த கூலிங் ப்ராப்ளம்லாம் சரியாகும். அதே மாதிரி இந்த சைடும் அடுத்து இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதே மாதிரி லைட்டாக தண்ணி எடுத்துகிட்டு புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா டஸ்ட் இருக்கும், அதை வந்து துடைக்கணும். அப்புறம் இங்கே உள்ள ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். நம்ம லைட்டாக அப்படி சுற்றி விட்டிங்கன்னா ஃபேன் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் டஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் குட்டி ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா வசதியாக துடைச்சிக்கலாம். இந்த டஸ்ட்லாம் இருந்துட்டு நம்ம கூலிங்கை வந்து குறைக்கும். ஸோ நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் இதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த டஸ்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா கூலிங் நல்லா வரும். இப்போ நம்ம இந்த டஸ்ட்டு, இந்த ஏர் ஃபில்டர் இது பேர், இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பைப் இருந்தால் உங்கள் வீட்டில் 5 எடுத்துகிட்டு போயிட்டு கழுவிக்கலாம். கழுவி இதை வந்து காய வைக்கணும். அதே மாதிரி இதே வந்து நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா டஸ்ட்டாக இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட்டாக வரணும் க்ளீன் பண்ணால்.
அதே மாதிரி இந்த விங்ஸையும் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இதை நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏசியில் வந்து மாட்டிக்கலாம். இப்போ திருப்பி நம்ம மாட்ட போகிறோம் எல்லாத்தையும். அதனால் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. திருப்பி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி விட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். இப்போ இந்த ஃபில்டரை மாட்ட போகிறோம். லைட்டாக இப்படி உள்ளே வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா அது உள்ளே ஓடிடும். இந்த மாதிரி தள்ளிட்டிங்கன்னா அது உள்ளே ஓடிடும். போயிட்டு இதை வந்து இந்த லாக்கில் வந்து திருப்பி தூக்கி வச்சிடணும். இப்படி வச்சா கரெக்டாக வந்துடும். கரெக்டாக உள்ளே வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா அது பாட்டு போயிடும். திருப்பி இப்படி வச்சுருங்க. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்து வந்து இதை மாட்ட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கும். ஒரு சைடு ஹோல் இருக்கும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நீட்டிகிட்ருக்கும். அதே மாதிரி இந்த ஏசிலே பார்த்தீங்கன்னா ஹோலும் ஒன்று இருக்கும், ஒன்று நீட்டிகிட்ருக்கும். ஸோ ஆப்போசிட்ஸ் வந்து மாட்டிக்கணும். இந்த ஹோலை வந்து ஃபஸ்ட்டு மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இதை லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி இப்படி உள்ளே தள்ளிங்கன்னா அது உள்ளே ஓடிடும். அதுக்கப்புறம் இந்த சென்டராக ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை வந்து இப்படி தள்ளிட்டிங்கன்னா லாக் விழுந்துடும். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து ஃபைனலாக இந்த கவர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இப்படி மாட்டிடுங்க. ஃபைனலாக மாட்டிட்டு லைட்டாக தொடச்சிக்கோங்க மேலே அப்படியே பேனலாக. ப்ளக்கை மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு ஸ்விட்சு போட போகிறேன். இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 1/2 hour வந்து ஓட விடணும். ஏன்னா உள்ளே தண்ணிலாம் சரியாயிட்டு அதுவே கொஞ்சம் க்ளீன் பண்ணும், ஃபில்ட்ரு பண்ணும். ஸோ எல்லாம் முடிஞ்சு 1/2 hour கழித்து நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கூலிங் இப்போ வந்து சேஞ்ச் தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். தண்ணி லீக்கேஜ் இருந்தால் கூட அது வந்து சரியாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணாலே வந்து அங்கே சொட்டும்லாம் சில பேருக்கு ஏசியில் அது வந்து சரியாயிடும். ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஹாஃப் சர்வீஸ். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஃபுல் சர்வீஸ் வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், நான் வந்து அடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.